எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். ஸ்ரீ ரமண மகர்ஷி தியான பிரமிட் தியான மையம் ஜெய்ஹோ. ஸ்ரீ ரமண மகர்ஷி தியான மையம் ஜெய்ஹோ. 3 தடவை. ஸ்ரீ ரமண மகர்ஷி பிரமிட் தியான மையம் ஜெய்ஹோ. ஸ்ரீ ரமண மகர்ஷி பிரமிட் தியான மையம் ஜெய்ஹோ. மிக்க நன்றி. எல்லாரும் அழகாக வந்து நல்லா தியானம் செஞ்சோம். ரொம்ப அற்புதமான தியானமாக இருந்தது. இப்போ வந்து மேடம் தீபா வந்து உங்கள்கிட்ட எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆவலாக காத்துட்ருக்காங்க. அவங்களுடைய பிரமிட் தான் இது. அவங்க குடும்பமே இந்த பிரமிட் கட்டியிருக்காங்க. அதற்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து கை தட்டணும். ஏன்னா நான் ஏற்கனவே எப்போவுமே பத்திரிஜி சொல்கிறத ஞாபகப்படுத்துவேன். ஒருத்தர் வந்து தியானம் செய்தாங்கன்னா அவங்கவுங்களுக்காக நன்மை ஏற்பட்டதுன்னா அது வந்து ஒரு புண்ணியத்துக்கு சமம். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது 100 புண்ணியத்துக்கு சமம். ஆனால் ஒரு பிரமிட் கட்டி மற்றவங்களுக்காக எல்லாருக்காகவும் அதை திறந்து விட்டு அவங்க எல்லாரும் வந்து தியானம் செஞ்சாங்கன்னா அதுக்கு வந்து 1 கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி பெரிய ஒரு புண்ணியத்தை அடைஞ்சிருக்காங்க இந்த குடும்பமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தீபா ப்ளீஸ். வந்திருக்கும் ஆசான்மார்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பத்ரிஜிக்கு ஜெய்ஹோ சொல்லலாம். ஜெய் பத்ரிஜி, जय पत्री जी, जय हो पत्री जी, जय हो पत्री जी, जय हो पत्री जी. முதல்ல நாம வம்சி சாரோடைய அனுபவத்தை பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள். ஒரு 500-600 இயர்ஸ்க்கு 500-600 வருஷம் போராட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு அயோத்தியாவில் இனாகுரேஷன். அதே நாளில் நம்ம இங்கே பிரமிட் இனாகுரேஷன் பண்ணுறோம். இன்றைக்கி காலையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். காலையில் ஒரு 7 o'clock அந்த டைமில் நாங்கள் டெய்லி இங்கே தான் தூங்குவோம் பிரமிட்லேயே. காலையில் ஒரு ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes முன்னாடி நினைக்கிறேன், இந்த ஃபிசிக்கல் ஐஸில் பார்க்கும்போது இந்த எங்கே என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் தெரியுது. 3வது கண்ணில் பார்க்கும்போது என்ன தெரியும், அது 2மே தெரியுது. ஆஸ்ட்ரல் வேர்ல்டு தெரியுது, இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு தெரியுது. ஆஸ்ட்ரல் வேர்ல்டில் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த பிரமிட் இனாகுரேஷனுக்கு. எல்லா லோக்கத்துலேருந்து மாஸ்டர்ஸு அனிமல்ஸ் எல்லாம் இங்கே வந்து எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு இந்த இனாகுரேஷனுக்காக. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு பார்த்தேன். அப்புறம் இந்த பிரமிட் வந்து இட்ஸ் அ பப்ளிக் ஓப்பன். எவ்ரிடே இங்கே கிளாஸஸ் நடக்கும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் இங்கே வந்து கலந்துக்கலாம், மெடிடேஷன் பண்ணலாம். காலையில் 7 to 10 o'clock வரைக்கும் இருக்கும். ஈவினிங் வந்து 5 to 8 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இங்கே இருக்கிறவங்க யார் இருந்தாலும் இங்கே கிட்ட வந்துட்டு நீங்கள் தியானம் பண்ணலாம். கைடன்ஸு கூட மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, ரெசிடென்ஷியல் மாஸ்டர்ஸே இருக்காங்க இங்கே. அண்ட் தேங்க்யூ ஆல் இந்த இனாகுரேஷனுக்கு எல்லாருமே வந்திருந்துக்கு, உங்களோட எனர்ஜி கொடுக்கறதுக்கும் தேங்க்யூ மாஸ்டர். இந்த பிரமிட் வரணும்னு எப்போ நாம் ஆஸ்ட்ரலாக நினைக்கிறோமோ, ஃபிசிக்கலாக நினைக்கிறோமோ, ஆஸ்ட்ரலாக ஒன்று ஃபார்ம் ஆகிடும். ஆனால் அதனுடைய ஃபிசிக்கல் ஃபார்ம் வரத்துக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ நாங்கள் ஒரு 2.5 years முன்னாடி நாங்கள் பிரமிட் வரணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஸோ அது வந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு இது நடக்கிறது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து எங்கள் அம்மாவுடைய அனுபவத்தை நாம் பார்க்கலாம்.
எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் போன வருஷம் திருவண்ணாமலை போயிருந்தோம். அங்கே திருவண்ணாமலையில் ரமண மகர்ஷி ஆசிரமத்துக்கு போயிருந்தோம். அங்கே மெடிடேஷன் இது இருக்கும். அது ரமண மகர்ஷி அந்த இடத்துல தான் இருந்தாரா. அங்கே வந்து எல்லோரும் மெடிடேஷன் பண்ண வைப்பாங்க. அதில் குரூப் மெடிடேஷன் பண்ணோம் நாங்கள். அது பண்ணப்போ அங்கே ரொம்ப நல்லா இருந்தது தியானம். அந்த தியானத்தில் தான் எனக்கு வந்துச்சு இந்த பேர், ஸ்ரீ ரமண மகர்ஷி பிரமிடுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லி எனக்கு வந்துச்சு அந்த தியானம்ல. நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லிக்கிறேன். நம்ம ஒரு பிரமிட் கட்டணும்னு நினைக்கும் போது ஆஸ்ட்ரலாக அது ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுக்கு கட்டணுமா வேண்டாமான்னு நிறைய தடங்கள் வரும். என்னதான் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் ஜெயிச்சு முன்னாடி நின்று போராடி நம்ம நின்னாதான் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். நம்ம ஒரு தாட் வச்சிட்டோம்னா ஆஸ்ட்ரலாக அது ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறமா அது ஃபிசிக்கலாக வர்றதுக்கு அந்த யூனிவர்ஸ் பார்த்துக்கும். ஸோ நாம் தைரியமாக என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த வேலைகளில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். ஸோ பிரமிட் வந்த அன்னையிலேருந்து நாங்கள் வந்து பிரமிடில் தியானம் பண்ணுறது, நைட்டு தூங்குறது டெய்லி நாங்கள் செய்துகிட்டே இருப்போம். ஸோ ஒவ்வொரு நாள் வந்து அதில் அந்த எனர்ஜிஸ் ஃபார்ம் ஆக ஆக நமக்கு கூட நம்மளுடைய எனர்ஜிஸும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போ நம்ம வந்து ஏதாவது மெட்டீரியல் ஏதாவது கேட்ஜெட் வாங்கினா அது யூஸ் பண்ண அது வந்து இன்னும் சூப்பராக ஒர்க் பண்ணும். அதே மாதிரி பிரமிட் ஆரம்பிச்சிட்டோம், பிரமிட் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் எப்போவுமே தியானம் அப்படின்றது நம்ம செய்துட்டே இருக்கணும். நிறைய ஜனங்கள் வந்து தியானம் பண்ண அந்த பிரமிட் இன்னும் பவர்ஃபுல் ஆகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து தியானம் செய்கிறவங்களுக்கும் கூட அவங்களுடைய எனர்ஜி வந்து அப்லிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுடைய சோல் பர்பஸ் என்னன்னு தெரியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த பிரமிட் சக்தி அப்படின்றது மிகவும் உபயோகமாக இருக்கும். அதுக்கு தான் வந்து பத்ரிஜி எங்கெல்லாம் தியானம் இருக்கோ அங்கே ஒரு பிரமிட் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இப்போது நம்மளுடைய சொசைட்டியில் கிட்டத்தட்ட மோர் தென் 10,000 பிரமிட்ஸ் வந்திருக்கு. இப்போ எங்கள் அப்பா பாண்டு சார் அவருடைய அனுபவம் சொல்ல போகிறாரு. எல்லோருக்கும் வணக்கம். இந்த பிரமிட் கட்டணும்னு சொல்லி முதல்ல தியானத்துக்கு ஃபஸ்ட்டு போகும்போதே நமக்கு நினச்சிக்கிட்டு இந்த பிரமிட் எப்படியாவது நம்ம வீட்டில் கட்டணும். அது வந்து 18 வருஷமாக அது தள்ளிக்கிட்டே வந்தது. இப்போ தான் முடிவுக்கு வந்தது. ரொம்ப சிரமப்படுத்தாங்க பிரமிட் கட்டுறதுக்கு. பெண்டிங் வந்து கடைசியில் முடிச்சிட்டோம். எல்லோரும் நம்ம மாதிரி எல்லோரும் இங்கே வந்து தியானம் பண்ணி எல்லாருமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி கட்டியிருக்கிறோம். இந்த பிரமிடு வந்து கட்டுறதுக்கு எங்கள் மாப்பிள்ளை வம்சி கிருஷ்ணா, அவர் தான் இன்ஜினியரு. அவர் மூலமாக தான் இதுக்கு பிரமிடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் இங்கே யூஸ் பண்ணது வந்து கோபர் பிளாஸ்டர் போட்டிருக்கும். சிமெண்ட்டையே யூஸ் பண்ணல. பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக கோபர் பிளாஸ்டர் போட்டு கோபர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம். உள்ளே வந்தால் பிரசாந்தமாக இருக்கும், ரேடியேஷன் வராது, நம்ம மன அமைதி இருக்கும். வெயில் காலத்தில் சில்லுன்னு இருக்கும், மழை காலத்தில் குளிர்ச்சி சூடாக இருக்கும். அது மாதிரி பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி பண்ணணும்னு சொல்லி இது ராஜஸ்தான்லேருந்து வர வச்சு கட்டியிருக்கிறோம். அதுதான் லேட் ஆச்சு. அதே மாதிரி லிஃப்ட்டுக்கு எல்லோரும் வந்தாக்கா ஈஸி, வயசானவங்களாம் நிறைய பேர் வர்றாங்கன்னு சொல்லி லிஃப்ட்டு போட்டிருக்கிறோம். எல்லோரும் வந்து பயனடைய மாதிரி எல்லாருக்கும் வேண்டுகொண்டிருக்கிறோம். பத்ரிஜிக்கு நன்றி. அப்புறம் வந்து இந்த தியான பிரபஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான புஸ்தகம். இது வந்து மாத இதழா இரு மாத இதழ். இது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். இதை எல்லாரும் வாங்கி படிங்க. ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாது, 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் படிச்சிடலாம். இல்லை அரை மணி நேரம் வச்சுங்களேன், தாராளமாக படிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ தியானம் செய்யுங்க, அரை மணி நேரம் புஸ்தகம் படிங்க, அரை மணி நேரம் எல்லாருடைய அனுபவங்களை கேட்டறிஞ்சுங்க. முடிஞ்சதுன்னா அது மாதிரி கேட்டறிஞ்சுங்க. பிஎம்சி சேனலில் போனீங்கன்னா அனுபவங்கள் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி பழைய அனுபவங்கள்லாம் கேட்டறிஞ்சுங்க. அப்படியாக வந்து இந்த பிரமிடுக்கு வந்தீங்கன்னா நிறைய பேரோட அனுபவத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படி அரை மணி நேரம் போதும், ஜாஸ்தி வேண்டாம். எதுக்குமே வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, எதுவும் கம்மியும் இருக்கக்கூடாது.
இந்த மிடில் பாத், அதான் கிராண்ட் மிடில் பாத், புத்தர் சொல்லியிருக்கிற அந்த மத்திய மார்க்கம், அதுதான் நல்லது. எல்லாத்துலேயுமே அதை கடைப்பிடிப்போம். இந்த புஸ்தகத்தை எல்லாரும் வாங்கி படிங்க. இதுக்கு வந்து சந்தாதார ராகங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகம், எல்லாரும் வாங்கி படிக்கணும். அப்புறம் வந்து திரு ராஜன் வந்து